அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஃபார்மா ரிலேட்டடான ஒரு ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் இது ஐபிஓ இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஐபிஓ பற்றினா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். இந்த சேனலில் யாரெல்லாம் தமிழ்லேயே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம யூடியூப் சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் 1 by 1 என்ன பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்டர்னலாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே, அதாவது 15/8/2025 நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்கு போகும். ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ, ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இன்கார்பரேட் பண்ணாங்கன்னா 2006 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் இவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் நமக்கு அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரியணும். ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம என்ன செக்டார் பார்த்தீங்கன்னா ஃபார்மா ரிலேட்டட் செக்டர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக ஃபார்மா ரிலேட்டட் செக்டர் லாஸ்ட் 4 to 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பூமில் போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா ரிலேட்டட் செக்டர். இவங்க என்னென்னா ட்ரக் டிஸ்கவரி, அதாவது என்னென்னா மருந்து சம்பந்தமான விஷயங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு மூலக்கூறுகள், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறது, இவங்க அதுக்கான ஆராய்ச்சியில் என்னென்னா இவங்க ஈடுபடுறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். இவங்களுக்கு இவங்க அதுதான் என்னென்னா ட்ரக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா மருந்து ரிலேட்டடான மூலக்கூறுகள் டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ஓகேங்களா. ஸோ அது முதல்ல என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே ஓகே அப்படின்னும் போது என்னென்னா அப்ரூவல் எல்லாமே நடந்ததுக்கப்புறம், ப்ராப்பரான அப்ரூவல் நடந்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸாக என்னென்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்தம் பயோசைன்ஸ் ஐபிஓ. ஸோ இதுதான் அவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபங்க்ஷனாலிட்டி. இவங்க அக்கல இதை இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா CRDMO அப்படின்றது என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 30, 2024 படி கம்பெனி பார்த்தீங்கன்னா 196 ப்ராஜெக்ட் அவங்க கிட்ட இருந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 170 டிஸ்கவரி ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ புதுசாக இருக்கிற கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட் 132 ஏர்லி ஃபேஸ் ப்ராஜெக்ட், 16 லேட் ஃபேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேட் ஃபேஸ்னால் கிட்டத்தட்ட எண்டு ஸ்டேஜிங்கில் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க. 13 கமர்ஷியல் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க கிட்ட இப்போதைக்கு கரண்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் செப்டம்பர் 30 and 31, 2024 ஸ்டேட்டஸ் படி, ஓகேங்களா. இது ஏன் என்னன்னா 2024 ஸ்டேட்டஸ்னா இவங்க என்னென்னா செபிக்கு இவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லைங்க. அப்போ கொடுக்கும்போது ஏதோ ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு தான் என்ன பண்ணணும், அந்த கம்பெனியோட மொத்த டீட்டெயில்ஸும் என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 1 year டேட்டாக்கு முன்னாடி டேட்டாவாக அது இருக்குது. ஸோ கம்பெனி ஹேட் பார்த்தீங்கன்னா 425 550 கஸ்டமர் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட இருக்காங்க. அந்த CRDMOவில் கிட்டத்தட்ட 44 கண்ட்ரியில் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க பிஸ்னஸ் என்ன பண்ணாங்க, என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஜப்பான், இது போன்ற கண்ட்ரிலையும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கி வச்சிருக்காங்க. 7 ஓவர்சீஸ்லையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேட்டன்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 24 பெண்டிங் குளோபல் பேட்டன்ட்டும் இவங்க என்னன்னா இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது, கூடிய சீக்கிரம் வாங்க போகிறாங்க. இன்க்ளூடிங் ப்ராசஸ் பேட்டன்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ப்ராசஸும் இவங்களுடைய பேட்டன்ட்டில் எல்லாமே உங்களுக்கு நல்லா இன்க்ளூட் பண்ணிவிட்டு இவங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஃபஸ்ட் டைம் யார் என்னென்னா ஒரு டிஸ்கவர் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதுக்கான ரைட்ஸ்க்குமே இவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பேட்டன்ட் இவங்க வாங்கி வச்சுட்டாங்க. ரொம்பவே நல்ல விஷயம் இது அந்த கம்பெனிக்கு. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 600 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மெடிசினல் கெமிஸ்ட் அண்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், மாலிகுலர் பயாலஜிஸ்ட், பயோகெமிஸ்ட், எக்ஸ்பர்ட் இன் வேரியஸ் இன் விவோ நான் கிளினிக்கல் ரிசர்ச் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரக்ஸ்
ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த மூலக்கூறுகள் மருந்துகள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த விதமான எல்லா மைக்ரோபயாலஜிஸ்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 600 எம்ப்ளாயிஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, இந்த கம்பெனி ஒரு ஃபார்மேட்டடான கம்பெனி, மருந்து ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி. இவங்க எத்தனை விதமான பேட்டன்ட் வச்சுருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரியில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரிலேட்டடாக நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள வருவோம் நம்ம வந்துட்டு. ஸோ ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூலை 14லேருந்து ஜூலை 16. ஸோ 14, 15, 16 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ ஃபேஸ் வேல்யூ வந்து எவ்வளோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹2 பர் ஷேருக்கு ஃபேஸ் வேல்யூ. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் ஓகேங்களா, ₹540 ₹570 பர் ஷேருக்கு கொடுக்குறாங்க. ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ₹570 நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 26 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சேல்ஸ் டைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் ஃபார் சேல்ஸு. இவங்களுடைய டோட்டல் இஷ்யூ சைஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா மெயின் போர்டு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு வரும், 1000 கோடிக்கு வரும். ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 கோடி ஐபிஓக்குமே வந்தது வந்துட்டு. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 3,395 கோடி. ஒரு ரீசனபிளான டோட்டல் இஷ்யூ சைஸ் தான் இருக்குது வந்துட்டு. எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட், ஸோ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹50 டிஸ்கவுண்ட்டில் அவங்க என்ன பண்ண முடியும், ஒரு அப்ளிகேஷன் வந்து இவங்களால் வந்து கொடுக்க முடியும். லிஸ்டிங் அட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுத்துலையுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. அடுத்ததான் நம்ம பார்த்தபடி என்னன்னா ஐபிஓ ஓப்பன் டேட், க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஆர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அலாட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதாவது ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு அலாட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அலாட்மெண்ட் உங்களுக்கு நடந்துச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு ரீஃபண்ட். அலாட்மெண்ட் ஆகாதவங்களுக்கு உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கு உங்கள் டிமேட் அக்கௌண்ட் நீங்கள் லிங்க் பண்ண டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அது நீங்கள் என்னென்னா அந்த ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீக்கு மண்டே அன்னைக்கு ஜூலை 21ஆம் தேதி லிஸ்டிங் டேட் ஆனாக்க டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற அந்த 3வது நாள் ஈவினிங் 5 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் ரைஸ் பண்ணிவிட்டு யூபிஐ மேண்டேட் பண்ணலை, அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததான் நம்ம வந்து என்னென்னா நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்ம வந்துட்டு நம்மளால் எத்தனை லாட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா நான் எத்தனை லாட் பண்ண முடியும்னா ரீட்டைல் கேட்டகரியில் ஒரு லாட்டில் இருந்துட்டு நம்ம வந்து 13 லாட் வரைக்கும் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஒரு லாட் வந்து பார்த்தீங்கன்னா ₹14,820 ஓகேங்களா. ஸோ 26 × 500 ஒரு நிமிஷம் இருங்க, ₹570 வந்து வருது பார்த்தீங்களா. ஸோ நான் மேக்ஸிமம் ப்ரைஸுக்கு நான் வந்து கோட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு ₹14,820 எனக்கு என்னன்னா மினிமமாக எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 13 லாட் வரைக்கும் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியும். ₹1,92,660 ஓகேங்களா. ஸோ ஸ்மால் HNI கேட்டகரி, பிக் HNI கேட்டகரி இருக்குது. ஸ்மால் HNI கேட்டகரியில் 14 லாட்டுக்கு மேலே போயிட்டு 67 லாட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் HNI கேட்டகரி. பிக் HNI கேட்டகரினா கிட்டத்தட்ட ₹10 லட்ச உங்களுக்கு தேவைப்படும். 68 லாட்டில் இருந்துட்டு உங்களால் அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் கேட்டகரின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரீட்டைல் கேட்டகரிக்கு அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணுறாங்கன்றது எனக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட 3,300 கோடி அந்த ரேஞ்சில் வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஸோ 3,300 கோடியுமே வந்துட்டு நான் ரீட்டைல் கேட்டகரி கொடுக்குறாங்களா இல்லை நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் கொடுக்குறாங்கன்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா QAB குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50%, ரீட்டைல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 35%, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,100 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரிக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ஒரு ரீசனபிளான ஷேர்ஸ் அமௌண்ட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. NI கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15% வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு கம்பெனி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐபிஓட டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஐபிஓட எவ்வளோ ரீட்டைல் கேட்டகரி, என்ன அமௌண்ட்டு, என்ன ப்ரைஸ் பண்ணி இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா. நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 20.82% இருக்காங்க. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 26.8%, ரெண்டுமே வந்து நல்லா பாசிட்டிவ். டெப் டு ஈக்விட்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோ டெட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க, 0.05. ஆக்சுவலி டெட் டு ஈக்விட்டி, டெட் பை ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே வந்து இருந்ததுனாலே வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து அந்தளவுக்கு டெப்ட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மீனிங்.
இங்கே பார்த்தீங்கன்னா 0.05ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெட் ஃப்ரீ ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லலாம். வந்துட்டு ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா 20.82%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 23.38, எபிட்டா மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36.81%. ஸோ இவங்களுடைய எல்லா கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட புக் வேல்யூக்கு 13 டைம்ஸ் வந்து என்னன்னா பிபி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 13.23 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2023 மார்ச், 2024 மார்ச், 2025 மார்ச், ஸோ லாஸ்ட் 3 வருஷத்தான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்டாக நம்ம ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்ம போவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ் இருக்காங்க நெகட்டிவ் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ராஃபிட் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. நெகட்டிவ் வந்து கொடுக்கல இவங்க வந்துட்டு. ஸோ 385 கோடி, 360 கோடி, 451 கோடி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்காங்க. கிராஜுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டு இங்கே டிக்ரீஸ் என்ன கூட பண்ணால் நாட் தட் மச் டிக்ரீஸ், ஓகேங்களா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற ரேஞ்சில் தான் வந்து இருக்காங்க. அசட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி, 2400, 2800 அசட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. நெட்ஒர்த்தும் பாருங்கள் 1740, 1900, 2400, ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்னென்னா இவங்களோட கரெக்டான ஒரு ரேஞ்சில் தான் என்ன பண்ணுறாங்க, க்ரோத்தில் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இபிஎஸ் வேல்யூ. ஸோ அது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐயோட ஒரு டேர்ம்ஸ் தான் வந்துட்டு என்னன்னா இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 8.07 வந்து என்னன்னா பெரிய ஐபிஓவும் போஸ்ட் ஐபிஓவும் 8.07. பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார் ஏர்னிங்ஸ் அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 70.62, 70.62. ஆக்சுவலி பிஇ ரேஷியோ அந்த ப்ரைஸ் பர் புக் வேல்யூ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அவங்க ஏர்னிங்ஸுக்கு அவங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனியோடைய ஒர்க்கு செக்டாரு அதனுடைய ஃபினான்ஷியல் ஸோ இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. பட் பிஇ ரேஷியோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஓவர் வேல்யூ வர மாதிரி வந்து தெரியுது நமக்கு வந்துட்டு. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டுனா எப்படி நீங்கள் அதை வந்து பார்க்குறீங்க? ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்துட்டு ஐபிஓ இல்லை லாங் டேர்ம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஐபிஓ லிஸ்டார் அன்றைக்கி நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்றத வந்து இது பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் நமக்கு இன்னொன்றுமே தெரிஞ்சிருக்கணும், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், ஓகேங்களா. ஸோ ஏன்னா நான் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரீட்டைல் கிடையாது நான் பார்க்குறவங்க என்னன்னா ஐபிஓ லிஸ்டார் அன்றைக்கி நான் செல் பண்ணிட்டு நான் வந்து வெளியே வந்துடணும், அந்த ப்ராஃபிட் மட்டும் நான் எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி 9/7/2025 நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 12% வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. மேபி இது நீங்கள் வந்து நெகட்டிவ் நீங்கள் நினச்சிக்க வேணாம், பாசிட்டிவில் வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா போயிட்டுருக்கு 12% வந்துட்டு, ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 to 4 days நமக்கு வந்து இருக்குது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 days இருக்குது நமக்கு வந்துட்டு ஐபிஓ ஓப்பன் ஆகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், டே பை டே வந்துட்டு என்னென்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேணாமன்றத டிசிஷன் வந்து எடுங்க. ஸோ நான் வந்து இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் தான் நான் வந்து இருக்கேன் நம்ம, ஓகேங்களா. பார்ப்போம். ஸோ நான் திருப்பி ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இது என்னன்னா நெகட்டிவ் 12% கிடையாது, பாசிட்டிவ் வந்து 12%. ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஐஃபோனுக்காக என்ன பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதோ ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் யாரெல்லாம் தமிழ்லேயே வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனல் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.